நாம் இடைவேளைக்கு முன்பாக வால் மிளகை கொண்டு இதய பகுதியில் ஏற்படும் புண்கள் மற்றும் இதய வலிக்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை செய்தோம். இப்பொழுது கடுமையான இருமல் தீருவதற்கான ஒரு மருத்துவத்தை பார்க்கலாம். ட்ரை காஃப் அல்லது ஊப்பிங் காஃப், தொடர் இருமல், வறட்டு இருமல், கக்குவான் போன்ற பல வகைகளில் தொண்டையை அதிகமாக பாதிக்கக்கூடிய இருமல் கால நேர பருவநிலை மாற்றத்தால் நோயாக வருகின்றது, தொற்று நோயாகவும் மாறுகின்றது. இந்த நோயை முழுவதுமாக நீக்கிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். தொண்டை வலி வருவதற்கான காரணங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். அளவிற்கு அதிகமாக தொடர்ந்து பேசுபவர்களுக்கு தொண்டை வலி ஏற்படும். தொண்டை பகுதியில் அழற்சி ஏற்பட்டால் தொண்டையில் புண் மற்றும் வலி ஏற்பட்டு இருமலாக மாறும். தொற்று நோய் கிருமிகள் மூலம் தொடர் இருமல் ஏற்படும். தவறான பழக்க வழக்கங்கள் மூலம் தொண்டை பாதிப்பு ஏற்பட்டு தொண்டை வலியாகவும் இருமலாகவும் மாறிவிடும். இந்த நோய் வருவதற்கான சில அறிகுறிகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு சிலருக்கு தொடர் இருமல் மூலம் சளி கட்டியாக வெளியேறும். ஒரு சிலருக்கு மட்டும் சளியோடு இரத்தமும் சேர்ந்து வெளியேறும். நாம் இந்த கடுமையான இருமலை எளிமையாக தணித்து கொள்வதற்காக இன்று எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை வால்மிளகு. ரணப்புண்களை ஆற்றக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். சிறுநீர் பாதை புண்கள், நெஞ்சு பகுதியில் ஏற்படுகின்ற புண்கள், தொண்டை பகுதியில் ஏற்படுகின்ற புண்களை ஆற்றி ஒரு பெயின் ரிலீவராக செயல்படுகின்றது. ஆகையால் வால் மிளகையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சிற்றரத்தை. பேரரத்தை, சிற்றரத்தை என்று இரு வகைகளில் இருந்தாலும் நாம் சிற்றரத்தையை எடுத்து வைத்துள்ளோம். தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு, தொண்டை புண்கள், கடுமையான இருமல் இவற்றை தீர்க்கக்கூடிய ஆற்றல் சிற்றரத்திக்கு இருப்பதால் சிற்றரத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் அதிமதுரம். அதிகப்படியான இனிப்பு சுவையுடைய வேர்பகுதி தண்டு அதிமதுரம். இரத்தக்கட்டு, தொண்டைக்கட்டு, கடுமையான இருமல் இவையெல்லாம் தணித்து உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய ஒரு மூலிகை அதிமதுரம். அதிமதுரத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கடுக்காய் தோல். உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை நீக்கிவிட்டு மேலே இருக்கக்கூடிய ஓட்டை மட்டும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். கடுக்காய் தோல் ஒரு கிருமி நாசி. நாம் இடைவேளைக்கு முன்பாக புதினாவை கொண்டு பசி மந்தம் மற்றும் பித்த மயக்கத்திற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது ஒற்றை தலைவலி என்று சொல்லக்கூடிய நோய்க்கான மருத்துவத்தை பார்க்கலாம். மைக்ரேன் என்றும் ஒன் சைட் ஹெட்டேக் என்றும் அழைக்கப்படுகின்ற இந்த ஒற்றை தலைவலி ஒரு சிலருக்கு காலை வேளையில் சூரியன் உதித்த பின் படிப்படியாக தலைவலி தொடங்கி நண்பகல் வரை நீடித்து இருக்கும். இதன் காரணத்தால் தலை முழுவதும் பாரம், ஒரு பக்கமாக தலைவலி ஏற்பட்டு பார்வை நரம்புகள் பலவீனமாக மாறும். கண்களில் சதா காலமும் நீர் வடியும். கண்கள் மூடுவதற்கே மிக சிரமமாக இருக்கும். இந்த ஒற்றை தலைவலியை முழுமையாக நீக்கிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு ஓடு குரட்டை பழம் ஓடு. ஜவுரி ஓடு
என்றும் இது மாற்று பெயரால் அழைக்கப்படுகின்றது. எல்லா காலங்களிலும் கொடியாக சென்று சிகப்பாக பூத்து குலுங்கக்கூடிய அற்புதமான பூக்களையும் கொத்து கொத்தான பழங்களையும் உடைய இந்த சவுரி ஓடு மிக சிறந்த கிருமி நாசினி. பழங்களை நேரடியாக நாம் பயன்படுத்தாமல் பழம் நன்றாக காய வைத்து அதன் ஓடை மட்டும் பயன்படுத்த போகின்றோம். இந்த சவுரி பழ ஓட்டின் மருத்துவ பயன்களை தெரிந்து கொள்ளலாம். காது புண், நாசி புண் மற்றும் உடலெங்கும் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றும். குறிப்பாக ஒரு பக்க தலைவலியை தடுத்து நிறுத்தும். பார்வை நரம்புகளுக்கு பலம் தரும். அதிகப்படியான தலை பாரத்தை நீக்கும். ஆகையால் நாம் குரட்டை பழம் என்ற சவுரி பழம் ஓடையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மஞ்சள். மஞ்சள் ஒரு கிருமி நாசினி. தலையில் ஏற்படுகின்ற நீரேற்றம், தலை குத்தல், தலை பாரம் இவற்றை நீக்கும் என்பதால் மஞ்சளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மிளகு. தலைப்பகுதியில் அளவிற்கு அதிகமாக நீரேற்றமும் பார்வை நரம்புகள் பலம் குறைந்து இருந்தால் தலைவலி அளவிற்கு அதிகமாக ஏற்படும். அந்த நீரேற்றத்தை குறைத்து பார்வை நரம்புகள் பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிளகிற்கு இருப்பதால் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பச்சரிசி. மஞ்சளோடும் மிளகோடும் சேர்ந்து இருந்தால் வீரியத்தன்மை அதிகம். அது சற்று வெப்பமான ஒரு பொருள் என்பதால் நாம் பச்சரிசியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நல்லெண்ணெய். தைலம் காய்ச்சுவதற்கும் நீரேற்றம் அடையாமல் உடலை மிதமான வெப்பத்தில் வைத்திருப்பதற்கும் நல்லெண்ணெய் பயன்படும் என்பதால் நல்லெண்ணெயும் எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். நல்லெண்ணெய் 100 மில்லி, சவுரி ஓடு 10 கிராம், மஞ்சள் 2 கிராம், மிளகு 2 கிராம், பச்சரிசி 5 கிராம். அத்தனை பொருட்களையும் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். அதில் மஞ்சள், மிளகு, பச்சரிசி இவை மூன்றையும் மட்டும் ஒன்றாக சேர்த்து அரைத்து பொடியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் ஒற்றை தலைவலிக்கான தைலத்தை காய்ச்சப் போகின்றோம். அதற்காக 100 மில்லி நல்லெண்ணெயை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். மிதமான சூட்டில் நல்லெண்ணெய் காய்ந்து கொண்டிருக்கும் போதே நாம் குரட்டை பழ ஓடை 10 கிராம் அளவிற்கு சேர்க்க வேண்டும். அடுத்ததாக மிளகு, மஞ்சள், பச்சரிசி இவை மூன்றையும் சேர்த்து அரைத்த பொடி 2 கிராம்.